தமிழ்நாட்டில் இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சிக்கு அதிமுக தான் காரணம் என்றும் திமுக அரசு தமிழ்நாட்டிற்கு கடன் சுமையை மட்டுமே ஏற்படுத்தி உள்ளது என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னை திருவிக நகரில் பிரச்சாரம் மேற்கொண்ட எடப்பாடி பழனிசாமி, திமுக ஆட்சியில் வருவாய் அதிகம், கடன் அதிகம், ஆனால் திட்டங்கள் மட்டும் ஒன்றும் நிறைவேற்றப்படவில்லை என்று விமர்சித்தார். கழிவறை பராமரிப்பதில் கூட திமுக அரசு ஊழல் செய்துள்ளது என்றும், நீட் தேர்வு முதல் பல்வேறு வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லை எனவும் விமர்சித்தார். அதிமுக ஆட்சியில்தான் தொழில் வளர்ச்சி அடைந்ததாகவும், தமிழ்நாட்டை இரட்டை இலக்க பொருளாதாரமாக மாற்றியதாகவும் அவர் கூறினார். திமுக ஆட்சியில் மின் கட்டணம், விலைவாசி உயர்வு, வரி உயர்வு ஏற்பட்டு மக்கள் துன்பப்படுகின்றனர் எனவும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சுமத்தியுள்ளார். 23 ஏன் ஸ்டாலின் வாய் பேசல? பொருளாதார வளர்ச்சி பத்தி சொல்ல வேணும்ல? 23 24 சொல்லல, 24 25 தான் சொல்றாரு. ஆக இந்த 2 ஆண்டும் குறைச்சி தான் இருக்குது. 10 இரட்டை இலக்குக்கு குறைவாகத்தான் தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி இருக்குது. அந்த பொருளாதார வளர்ச்சி வருவதற்கு அடித்தளம் விட்டது அதிமுக. 2015 இதே புரட்சி தலைவி அம்மா உலக முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தினாங்க சென்னையில். 2,42,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு 74 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டு அதெல்லாம் பயன்பாட்டுக்கு வந்து இன்றைக்கு உற்பத்தி பெருக்கி இருக்குது. அதே வழியில் அம்மாவுடைய அரசு 2019 ஜனவரி மாதம் தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை சென்னையில் நடத்தினோம். 3,05,000 கோடி தொழில் முதலீட்டை ஈர்த்தோம். 304 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம். அது பயன்பாட்டுக்கு வந்திருக்குது. அம்மா போட்ட திட்டம், நாம போட்ட திட்டம் 2 உற்பத்தி தொடங்கி இப்போ அது இவர்களுக்கு பலன் கொடுத்துட்டு இருக்குது. என்னமோ இவர்கள் வந்த மாதிரி, ஆட்சிக்கு வந்த மாதிரி இரட்டை இலக்கில் பொருளாதார வளர்ச்சி இருப்பதாக ஒரு பச்சை பொய் சொல்றார்.